நாதாரித்தனம் பண்ணினாலும் நாசுக்காக பண்ண வேண்டும் என்ற கொள்கையை தங்களின் உயிர்ப்பின் இருப்பாக கொண்டுள்ளனர் இந்த ஜென்சிகள். இக்கூட்டத்திற்கு பல்வேறு விளக்கங்கள், வரையறைகள் இருந்தாலும் பொதுவாக 1997 ஆண்டு முதல் 2012 ஆண்டிற்குள் பிறந்தவர்கள் இதற்குள் அடங்குவர். இயல்பாக கேலி கிண்டல்கள் செய்து கொண்டும் சமூக ஊடகங்களில் பிரெயின் ராட் கண்டென்ட்களை பகிர்ந்து கொண்டும் ஒரு தீவிரமற்ற வாழ்க்கை முறையை பின்பற்றும் இவர்கள் சமீபத்தில் தங்களின் கொள்கை போராட்டத்தால் உலகை திரும்பி பார்க்க வைத்துள்ளனர். ஊழல் அரசியலுக்கு எதிராக ஒரு அமைதி போராட்டமாக தொடங்கிய ஒன்று ஒரு நாட்டின் அரசையே கவிழ்க்கும் ஒன்றாக உருமாறியது எப்படி? ஒரு ஆங்கிலேய சமூக உளவியலாளரான ஹென்றி டச்ஃபெல் உருவாக்கிய கோட்பாடுதான் சோஷியல் ஐடென்டிட்டி தியரி ஆகும். இந்த கோட்பாடானது சுய அடையாளங்கள் யாவும் நாம் ஒரு குழுவின் அங்கமாக இருப்பதால் அமைவது என்று வைத்தது. இக்கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு 2008 ஆண்டு ஜோமரன், ஸ்பியர்ஸ், ஃபிஷர் மற்றும் டூஷா ஆகியோரை கொண்ட குழுவானது ஏன் மனிதர்கள் தனிப்பட்ட இழப்புகளை மீறி போராட்டங்களிலும் இயக்கங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் என்பதை விளக்க சிம்கா கோட்பாட்டை உருவாக்கியது. சோஷியல் ஐடென்டிட்டி மாடல் ஆஃப் கலெக்டிவ் ஆக்ஷன் என்ற விரிவாக்கத்தை கொண்ட இக்கோட்பாடானது ஒரு இயக்கமானது 3 முக்கிய முன்னறிவிப்புகளை கொண்டிருக்கும் என்றது. சோஷியல் ஐடென்டிட்டி: மக்கள் தங்களை ஒரு சமூகத்துடன் வலுவாக அடையாளப்படுத்தும் பொழுதுதான் ஒரு போராட்டமானது வலுவடைகிறது. நேபாள ஜின்சிகள் தங்களை வெறும் மாணவர்களாகவும் தொழிலாளர்களாகவும் பார்க்காமல் தங்களின் தேசத்தை மீட்டெடுக்க வேண்டிய இளைஞர்களாக ஒரு வலுவான சமூக அடையாளத்தை கொண்டிருந்தனர். Perceived injustice: தங்களின் குழு ஒரு நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதைக் கண்டு ஏற்படும் கோபம், வெறுப்பு போன்றவை போராட்டத்தின் எரிபொருளாக அமைகிறது. இங்கு அநீதி மேல் அநீதியாக வந்த அடிப்போல் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொன்று குவித்ததாகும். இது நேபாள போராட்டத்தில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. குரூப் எஃபிகசி: எஃபிகசி என்பது ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டிய திறனின் மீதுள்ள நம்பிக்கையாகும். போராட்டமே தாங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைய வழி செய்யும் என்ற மொத்த குழுவும் நம்புவது அதை உண்மையாக்குகிறது. அதுவே நேபாளத்திலும் நடந்தது. உலகில் பல இடங்களில் அநீதிக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த வண்ணம்தான் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் அடக்கப்படுவதில்லை. இது எனது முதல் காணொளி என்பதால் சற்று பதட்டத்துடன் பேசியுள்ளேன். அதை கண்டும் காணாமலும் இருந்து இக்காணொலியை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.